அப்படியே முதல்வர் ஐயா வந்தாங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், அது திமுகவுக்கு இருக்கும். அடுத்து திமுக வரணும் அப்படிங்கிறது திமுகவுடைய ஆசை. மற்ற கட்சிகளும் ஆசைப்படலாம். ஆனால் 234 நாங்கள் பிடிச்சிருவோங்கிறது தான் பேராசை. தப்புங்க. டேட்டாவை எடுத்து பாருங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக என்னென்ன இருக்குன்னு பாருங்க. நாங்க தேடி தேடி சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ப்ரோ இன்கம்ஸ் தான் நிலவுது. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்குமே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருக்கு. இதை அப்படியே நமக்கு ஆதரவான வாக்குகளாக மாற்றி வெற்றியை அறுவடை பண்றது உங்க கையில் தான் இருக்கு. 2021 இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் கூடியிருக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் அடுத்த 50 ஆண்டு கால தமிழ்நாட்டை வழிநடத்த போகிற ப்ளூ பிரிண்ட். அது மறந்துடாதீங்க. சொன்னதை மட்டும் இல்ல, சொல்லாத பல திட்டங்களை செஞ்சு காட்ட அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. மீதமுள்ள கோரிக்கைகள் வாக்குறுதிகள் அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசுல நாம தான் செஞ்சு தர போறோம்னு சொல்லுங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் வளர்ச்சி உலக நாடுகளுக்கு இணையாக உயரக்கூடிய நிலை வரும் என்ற நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்துங்க. இப்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு தெளிவா புரிய வைங்க.